கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியினுடைய இன்னும் ஆழமான சாராம்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். போன வாரம் நான் என்ன பேசுனேன்றது நிறைய பேருக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறதை என்னால் உணர முடிந்தது. அருமையானவர்களே, போன வார செய்தியின் தலைப்பு என்ன? The enemy's attack. எதிரிகளின் தாக்குதல்கள். எப்படியெல்லாம் எதிரி நம்மளை தாக்குதல் பண்ணுவான், சத்ருவானவன் எப்படி நம்மளை தாக்குதல் நடத்த அவன் தீவிரித்திருக்கிறான் என்பதை குறித்ததான ஒரு முதல் பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன விதமான தாக்குதல்? தனி மனித தாக்குதல், த பர்சனல் அட்டாக். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் பிசாசு அல்லது சத்ரு தாக்குதல் நடத்துவான் என்பதை நான் விளக்கமாக ஆழமாக நான் அதனுடைய காரியங்களை நான் சொன்னேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவன் தாக்குதலை நடத்த அவன் எத்தனிக்கிறான். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதனையிலே பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இந்த தாக்குதல்கள் வரும்போது நம் நிலை குலைந்து போய் விடுகிறோம், தடுமாறுகிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி இதை கையாளுவதென்று நமக்கு புரியவில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் எப்படி கையாளுவது என்பதையும் அவனுடைய தந்திரங்களை கட்ட நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்களையும் நாம வேத வசனத்தின் ஆதாரங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அப்ப ஒரு தனி மனிதனுடைய தாக்குதல்ல எவ்விதமாய் என்னென்ன விதங்களில் அவன் தாக்குவான் என்பதை 3 பகுதிகளாக நான் பிரிச்சு சொன்னேன். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது காரியம், ஒரு தனி மனிதனுடைய தாக்குதல்கள்ல முதல் தாக்குதல் அவனுடைய இன்னர் மேன், உள்ளான மனுஷனை அட்டாக் பண்றது தான். உள்ளான மனுஷனை அட்டாக் பண்ணிட்டா அவனை நிர்மூலம் பண்ண அவனுக்கு அது போதும். உள்ளான மனுஷனை சோர்வடைய பண்ணிட்டா அவனால ஜெயிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடந்தான். அவனுக்கு பிசிக்கலா வெளியில அளவில் பார்த்த வியாதியை போல இருக்கிறது. ஆனா மனதளவில் அவனுக்கு ஒரு தைரியம் இல்லை. மனதளவில் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். மனதளவில் அவன் முடங்கி போய் விட்டான். இன்னர் மேன, உங்களுடைய உள்ளான மனிதனை தாக்குகிறது தான் அவனுடைய முதல் தாக்குதல். ஒரு தனி மனித தாக்குதல்ல அவன் செய்கிற பிரயாசத்தினுடைய முதல் காரியம் ஒரு உள்ளான மனுஷனை அட்டாக் பண்ணுவது. உள்ளான மனுஷன் என்ன? எப்படி? எமோஷனல் அட்டாக். அருமையானவர்களே, பாஸ்டர் உன்னை திட்டுறாரு, பாஸ்டர் என்னை சத்தம் போட்டாரு அப்படின்னா பாஸ்டர் என்ன லூசா? அருமையானவர்களே, மெய்ப்பன் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக, உன்னை சரி பண்றதுக்காக, உன்னை திருத்துவதற்காக, உன்னை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு காரியத்தை சொல்லும் போது, ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது, ஒரு காரியத்தை உன்னிடத்தில் அணுகுகிற போது, அப்ப என்ன தெரியுமா? உள்ளத்துல இவர் நம்மளை சொல்லிட்டார், அவ்வளவுதான், நம்ம இனிமேல் போகக்கூடாது. இதெல்லாம் என்ன தாக்குதல்? எமோஷனல் அட்டாக். எமோஷனல் அட்டாக். சில பேர் சொல்றாங்கல்லவா, ஆண்டவர் மேல நான் கோபமா இருக்கிறேன். எப்ப ஆண்டவர் மேல கோபமா இருக்கிற அளவுக்கு நீ பரிசுத்தமான ஒரு நபர் இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் பாவத்தில் இருக்கிறோம், நம் சரீரத்தில் இருக்கிறோம், நம் மாம்சத்தில் இருக்கிறோம். தேவனை இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. அப்படின்னா அவர்கிட்ட எப்படி நமக்கு கோபம் வரும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 40 ஆண்டுகள் மோசே பேலஸ்ல இருந்தாரு. இருந்து நல்லபடியா ஆண்டவர் நல்லது தான் அவர் செஞ்சாரு. மோசே எபிரேயனுக்கு விரோதமாய் எழும்பின எகிப்தியனை ஒருத்தனை வெட்டி கொண்டாரு. ஆனா ஆண்டவருடைய கோபம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? துரத்தி விட்டார். 40 வருஷம் போய் நீ ஆடு மேய்,
எங்கேயாவது மோசே கோபப்பட்டாரா? எங்கேயாவது மோசே, ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, எனக்கு மோசம் பண்ணிட்டீங்க, 40 வருஷம் என் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கி விட்டீங்க, எங்கேயுமே சொல்லல. காரணம் என்ன? எமோஷனல் அட்டாக் அவரை பண்ண முடியல. அருமையானவர்களே, எமோஷனல் அட்டாக்ல நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எல்லாம் தேவ நன்மைக்கு. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டின உடனே தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சத்துருவானவன் உன்னை ரொம்ப சுலபமா எமோஷனல் அட்டாக் பண்ணிட்டான். தகப்பன் சொல்லாம, தாய் சொல்லாம யார் சொல்லுவா? ரோட்ல போறவங்க வர்றவங்க உன்னை கரெக்ட் பண்ணுவாங்களா? ஆசிரியர்கள் உன்னை கரெக்ட் பண்ணாம யார் கரெக்ட் பண்ணுவா? யார் உன்னை சரி பண்ணுவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம எல்லாமே பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. நம்மை கரெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. நம்மை சரி பண்றதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. நம்முடைய நிறைகுறைகளை சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்பொழுது நாம சரியாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எமோஷனல் அட்டாக். அப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தோம், சரீர பிரகாரமான தாக்குதல்கள். பிசிக்கலா உன் சரீரத்தை தொடுவான், உன்னை பலகீனப்படுத்துவான். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பாருங்க, உங்கள்கிட்ட புத்துணர்ச்சி, ஆரோக்கியமே நம்முடைய வாழ்வு. அப்படியே புது பலன், ஹார்லிக்ஸ் குடிச்சது போல இருக்கும். ஒரு புது பலன் நமக்கு இருக்கும். ஆனா சனிக்கிழமை நைட்டு பாருங்க, உச்சந்தலையிலிருந்து பாத வரைக்கும் நெகை வரைக்கும் வலிக்கும். அப்படியே தலைவலி வரும், கிருகிருன்னு வரும், நமக்கு தலை சுத்தும், மயக்கம் வரும். பிசிக்கல் அட்டாக். நம்ம அதை ஜெயிக்கணும். நமக்கு வேற எங்கேயாவது போகணும்னா பாருங்க, பிசிக்கல் அட்டாக் எல்லாம் ரொம்ப சுலபமா நம்மளால ஜெயிச்சிருவோம். அப்படியே படுத்த படுக்கையில இருந்து 38 வருஷமா படுத்து கிடந்தவனை இயேசு சொன்னது போல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு அவன் எந்திரிச்சு குதிச்சு ஓடனா பாருங்க. அருமையானவர்களே, நல்ல கவன. அலங்கார வாசலிலே முடவன் ஒன்று இருந்த போது, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நீ எழுந்திருச்சு இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னோடனே எழுந்து குதிச்சு ஆலயத்துக்குள்ள அவர்களோட போனா பாருங்க. அது போல ஒரு விசேஷம்னா நம்மளால போக முடியும். ஆனா தேவனுடைய சமூகம்னா, ஆலயம்னா நம்மளால வர முடியாது. எமோஷனல் அட்டாக், நம்முடைய பிசிக்கல் அட்டாக், நம்முடைய ஒரு தனி மனித வாழ்விலே சரீரத்தை அவன் தாக்குகிறான். அன்னைக்குதான் நம்ம பலவீனமா உணர்றோம். வண்டி கூட ஓட்ட முடியல, நம்ம பாருங்க கையெல்லாம் விறுவிறுங்குது, படபடன்னு வருது, அப்படியே கிடுகிடுங்குது, ஜபத்துக்கு நம்மளால போக முடியல. அருமையானவர்களே, உங்களுடைய பிசிக்கல் அட்டாக். நம்ம அதுல ஒரு தனி மனிதனை வியாதிப்பட்டு, சில பேரை பாருங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. எவ்வளவு ஒருத்தன் ஸ்பீடா போறானோ அவ்வளவு வேகமா ஆக்சிடென்ட் ஆகும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலையும் அப்படித்தான். எல்லாமே கிராஜுவலா போகணும். எல்லாமே கிராஜுவலா போகணும். ஒரே நேரத்தில் நீங்க 100 முட்டை சாப்பிடுங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் ஃபியூனரல். இன்னைக்கு ஈவினிங் தான் உனக்கு அடக்க ஆராதனை. அப்புறம் ஒவ்வொரு முட்டையா நீ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் ஒரு 2 முட்டை எடுத்துக்க. ஒரே நாள்ல வச்சு தின்னு அமுக்குனா, அருமையான தேவ பிள்ளை, அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சு அல்லவா? அப்ப நம்முடைய சரீரத்திலே அவன் தாக்குவதற்கு, யோபுவை அப்படிதான் அட்டாக் பண்ணான். யோபுவனுடைய சரீரத்தை அவன் தொட்டான், அழுகி போகும்படிக்கு செய்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய இந்த அழிந்து போகிற சரீரத்தை குறித்து நம்ம ஒருபோதும், இந்த மண்ணுக்கு போகிற சரீரத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க உடுக்க உடையும் தங்க இடத்துக்காகவும் உங்க சரீரத்துக்காகவும் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். உங்கள் பரமபிதா ஒரு பறவைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து உடுத்துவிக்க முடியுமானால், நீங்கள் அவர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்களை போஷிக்க அவரால் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப மூன்றாவது நம்ம பார்த்தோம், ஒரு ஆவிக்குரிய மனிதனை தாக்குதல், தி ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஆவிக்குரிய மனிதன், உங்க ஜெப வாழ்வு,
உங்க பரிசுத்த வாழ்வு, தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு மனுஷி தேவனுடைய ஆராதனையை புறக்கணிச்சு அந்த புறக்கணித்த ஆராதனையை சரின்னு சொல்லி அந்த சரின்னு சொல்ற அந்த விஷயத்தை நான் வீட்டில இருந்தே ஜோம் பண்ணிக்கிட்டேன்னு ஒருத்தன் சொல்றானோ அவன் தான் ஒளியின் தூதன் ஆவி. நல்ல கவனிங்க, அவன் தான் ஒளியின் தூதன் ஆவி. அவன் தேவனை போலவே இருக்கணும்னு விரும்புவான், அவன் தேவனை போலவே செய்யணும்னு விரும்புவான். தேவனை போல நம்ம ஒரு நாள் செய்யவே முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய். எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கவே ஒளிய இன்னும் அந்த பரிபூரணத்தை நாம் எட்டவில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பரிபூரணம் பண்ண முடியாது. இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அதுக்கு இந்த சரீரம் மண்ணுக்கு போகணும், அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நான் வீட்டில் இருந்துகிட்டு நான் என்னைய ஒரு ஆவிக்குரிய மனுஷியாய் நான் காட்டுவேனானால் அவர்கள் தான் ஒளியின் தூதன் ஆவி. தேவன் ஆராதிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா முற்றிலும் கர்த்தருக்கு விரோதமா இருக்கும். எந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க அவங்க. ஆனா வசனமெல்லாம் அவங்களுக்கு தெரியும், வார்த்தைகளாம் தெரியும், கீழ்ப்படிய மாட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, 1000 பேசினாலும் வேலைக்குள்ள இல்லைன்னாலும் நீ சாக போறது நிச்சயம். அல்லேலூயா. 1000 பேசினாலும் வேலைக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பா மூழ்கி சாக போகிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் அந்த வசனத்தை சத்தியத்தை அப்ப ஆவிக்குரிய மனிதனை தாக்குகிறான், ஒரு மனிதனை பிஸி ஆக்குகிறான். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அதுதான். வேலையில பிஸி ஆக்குறான், பிசினஸ்ல பிஸி ஆக்குறான், அல்லது உறவுகள்ல ஃபங்க்ஷன்ஸ் காரியங்கள்ல பிஸி ஆக்குறான். இதெல்லாம் முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. பிஸின்ற வார்த்தையே என்னன்னு தெரியாது. இப்பதான் அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஷெட்யூல் டைட்டா இருக்கிறது போல. அதே நேரத்தில் தான் சூரியன் உதிக்குது, அதே நேரத்தில் தான் மறையுது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நாம தான் ஓடுகிற ஓட்டங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது, அடை வேண்டும் என்கிற இலக்குகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. ஆகவே நாம் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை அவன் தாக்க பாப்பா. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேன், உங்களுடைய ஜெப மனுஷன், உங்களுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான் பாருங்க, அவனை அட்டாக் பண்ணுவான், ஜெபம் பண்ண விடாம பண்ணுவான், வேதம் படிக்க விடாம பண்ணுவான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாம பண்ணுவான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டா நம்ம திருந்திடுவோம், திருந்திட்டோம்னா சத்துரு நம்ம கிட்ட வர முடியாது. அதுக்காகத்தான் பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாமையே அவன் தடுத்து நிறுத்த பார்க்கிறான், ஆவிக்குரிய மனிதனை அட்டாக் பண்றது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் போக போக தேவனுக்கு சித்தமானால் அதை இன்னும் விலாவரியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இப்ப இன்னைக்குரிய காரியங்களுக்கு நம்ம போவோம். தலைப்பு அதுதான், எதிரிகளின் தாக்குதல்கள். அதுல 2வது பகுதியாக நான் பேச விரும்புகிற விஷயம், ஒரு தனி மனிதனை பர்சனல் அட்டாக் நம்ம பார்த்தோம். வாசியுங்கள், எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் யுத்தத்தில் அல்லது இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய இந்த காரியம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி we have to have a guts to stand against the enemies. நமக்கு எதிர்த்து நிற்க முதல்ல திராணி வேணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை,
அந்த திராணியை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கடந்த நாட்களில் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த போல்ட்னஸ், அந்த கட்ஸ் இருந்துச்சு, அந்த திராணி இருந்தது. அதனாலதான் வசனத்தை கொண்டே பிசாசை ஜெயித்தார். உப்பரியின் மேல நிறுத்தினான், எல்லாவற்றையும் காண்பித்தான். என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுன்னு சொன்னான். கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொன்னான். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வசனத்தினாலே ஜெயித்தார். வசனத்தை கொண்டுதான் ஜெயித்தார். தன் சுய பலத்தினால் அல்ல, சுய ஞானத்தினால் அல்ல, வசனத்தை கொண்டே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே. நல்ல கவனிங்க, பிசாசு ஒண்ணுக்கு மட்டும்தான் நடுங்குவான். அது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. பிசாசு ஒன்றுக்கு மட்டும் அவனால நிக்க முடியாது. அக்கினி பறக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நீங்க என்ன செய்யுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். வேர் யுவர் ஆர்மர். உங்களுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொண்டவர்களாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தை அப்படியே நீங்க ஒவ்வொரு நாளும் அசை போடணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாகிலும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளிலே பேசப்படுகிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். அப்ப ஆண்டவர் ஒரு தனி மனித தாக்குதல்களை எப்படி எதிர்கொள்ளுகிறது, அவன் எப்படி எல்லாம் தாக்குவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? the public attack. நல்ல கவனிங்க. முதல்ல பர்சனல் அட்டாக், ரெண்டாவது the public attack. ஒரு கூட்டத்தை அவன் தாக்குதல் நடத்துவான். நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே போன வாரத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். எல்லாரையும் பிசாசு டிஸ்டர்ப் பண்றது இல்லை. சில குடும்பங்களை கண்டா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் தெரியுமா? வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி தூங்கத்தான் போறாங்க, எப்படி தூங்கத்தான் போறாங்க. இவர்கள் விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப போறதில்லை, இவர்கள் தூங்கத்தான் போறாங்க. இது நான் சொல்லல, பிசாசு நினைக்கிறது. பிசாசு இவங்க தூங்கத்தான் போறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்களால எந்த விதமான கேடும் எந்த விதமான நன்மையும் இந்த சபைக்கு வரப்போறது இல்லை. இது வரும், தூங்கும், போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த நன்மையும் நடக்க போறதில்லை, எந்த ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட போறதில்லை, அந்த ஆத்துமாவே அது பலனடைய போறதில்லை. அதனால சத்துருவுக்கு அவங்களை கண்ட ரொம்ப ஹாப்பி. ஆனா சிலரை கண்டால் பயங்கர எரிச்சல். ஏன் தெரியுமா? இந்த குடும்பம் சும்மாவே இருக்காது, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும், முணுமுணுத்து கொண்டே இருக்கும், தேவனை தோத்தரித்து கொண்டே இருக்கும், கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கும், வசனத்தை படித்து கொண்டே இருக்கும், ஆலயத்திலே முன்னுதாரணமாய் இருப்பார்கள், சாட்சிகளாய் இருப்பார்கள், திருஷ்டாந்தங்களாய் இருப்பார்கள், நடமாடு நிருபங்களாய் இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுத்து செயல்படுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். இவர்களை கண்டா பிசாசுக்கு பயங்கர எரிச்சல். அவங்களை போய் குடைஞ்சிக்கிட்டே இருப்பான், அவங்கள போய் நோண்டிக்கிட்டே இருப்பான். என்ன சபைக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிற, என்ன சபைன்னு போயிட்டே இருக்கிற, என்ன நீ பாட்டுக்கு ஆராதனைங்கிற, என்ன உபவாசம்ங்கிற, என்ன ஐக்கியம்ங்கிற, என்ன இதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு போட்டு கொடன்னு குட்டாஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த ஆத்துமாக்களை கண்டா பிசாசுக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் கொந்தளிக்கும். அவன் அக்கினியாலே அவனால நிக்க முடியாது, நம்மளை பார்த்தாலே எரிச்சல் வரும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நமக்கு அவனுக்கு வாக்கிய தகராறுலாம் கிடையாது, சொத்து ஒத்து தகராறுலாம் கிடையாது. அவனுடையதை நம்ம அபகரிக்கல, நம்முடையதை அவன் அபகரிக்கல. ஆனா பார்க்கும் போதே ஒரு எரிச்சலோட நம்மளை பார்ப்பாங்க பாருங்க.
காரணம் என்ன தெரியுமா? அவன் பார்க்கல, அவனுக்குள் இருக்கிற சத்துரு நம்மளை பார்க்க வைக்கிறான், நம்மளை பார்க்க வைக்கிறான், எரிச்சல் அடையறான். என்ன கெடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க, நல்லா இருக்காங்களே, இருக்கப்படாதே. பிசாசினுடைய எண்ணங்கள், அவன் சிந்தையெல்லாம் அப்படித்தான். அவன் என்ன பண்றான், இப்ப பார்க்கிறான், ஒரு தனி மனித தாக்குதல் முடிஞ்ச உடனே அடுத்த அட்டாக் என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தை தாக்குவது. ஒரு கூட்டத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை, ஒரு பட்டணத்தை, ஒரு தேசத்தை. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைந்து உறைந்து போய் நிற்கிறது. ஏன்னா நம்ம ட்ரம்ப் சும்மா இல்லாம இது ட்ரம்ப் ஊதிட்டு இருக்குது. என்ன பண்ணாரு? ஈரானுக்கு இஸ்ரேலோட இணைந்து ஈரானை அப்படியே தவிடுபடி ஆக்க வேண்டும். சார் எதுக்காக செய்யறாரு தெரியுமா? ஈரான் எண்ணெய் வளம் நிறைந்த நாடு, நம்பர் 1ல இருக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியில. அந்த வளத்தை கொள்ளையிடணும்னு சார் இஸ்ரேலோட இணைந்து போராடி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. 1000 பேருக்கு மேல செத்துட்டாங்களாம் ஈரான்ல. அப்பாவி ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்துருவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு கூட்டத்தை அவன் தாக்குவது. ஒரு கூட்டத்தை நீங்க ஜெபிக்கிறவர்களா இணைஞ்சு வந்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுவதுதான் அவனுடைய திட்டம். நல்ல ஐக்கியம் போகும், நல்ல ஐக்கியம் போகும். அந்த ஐக்கியத்தில் அப்படியே இணைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணி ஒருத்தர் குடும்பத்துக்காக ஒருத்தர் பாரம் எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுல என்னாவது ஒண்ணு இடம் கொடுத்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை சிதறடிக்கிறதுக்கு பிசாசு அழகா ஒரு நபரை காய் நவுத்தி தனியா கொண்டு போய் அவன் அந்த கூட்டத்தையே அழிச்சிருவான், அந்த ஐக்கியத்தையே அழிச்சிருவான், அந்த சபையவே உடைச்சிருவான், அந்த சபையவே நிர்மூலம் பண்ண பார்ப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஒரு குடும்பத்தை கட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு சபையை கட்டுவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி நடத்துவது எவ்வளவு பாடுகள் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் இணைஞ்சு போக முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அந்த கூட்டத்தை தாக்குவதற்கு அவன் ஆயுதங்களாக சத்துரு பயன்படுத்துகிறார். உங்களுக்கு வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள். புக் ஆஃப் எஸ்தர், எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகூடாத போது, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற
மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். நல்ல கவனிங்க. ஒரே ஒரு மனிதன் ஆமான் பதவியில் இருக்கிறான். இப்ப பிரச்சனை யாருக்கு? மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும். ராஜா சொன்னாரு எல்லாரும் வணங்கணும்னு. ஆனா மொர்தெகாய் வணங்கல. மொர்தெகாய் வணங்காததுக்கான காரணம் உண்டு. ஏன்னா பரலோகத்தின் தேவனை தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அவன் வணக்கம் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. அவன் அதிலே வைராக்கியமாய் இருக்கிறான். தான் பின்பற்றின அந்த விசுவாசத்திலே, அந்த உண்மைத்துவத்திலே பரலோகத்தின் தேவனை தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கோ தன்னுடைய வணக்கத்தை செலுத்துவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அதனால மரியாதை குறைவாவனை நடத்தினான்ல இல்ல, வணங்கல, அவ்வளவுதான். எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா இந்த யூதனாகிய மொர்தெகாய் மாத்திரம் அதை செய்யவில்லை. இப்ப ஆமானுடைய எண்ணம் என்ன? அவன் மூர்க்கம் நிறைந்தவனாய், நல்ல கவனிங்க, மூர்க்கம் நிறைந்தவனாய் அவன் எழும்பி மொர்தெகாயை மட்டும் பழி வாங்கிறது அவனுக்கு ஒரு சாதாரணமான காரியம். அவன் என்ன தெரியுமா? மொர்தெகாயை சேர்ந்த 127 நாடுகளிலும் இருந்த அத்தனை யூதகுல ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் தெரியுமா ஐக்கியங்களை பிரிக்கிறான்? ஏன் ஐக்கியத்துக்கு நம்மளை வரவிடாம பண்றான்? ஏன் சபைக்கு நம்மளை வரவிடாம பண்றான்? ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு இணைய முடியாம நம்ம மட்டும் தனியா பிரிஞ்சு? சில ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு நம்ம சபையிலும் இருக்கிறாங்க, தாமரை இலையில கூட தண்ணி ஒட்டும், ஆனா இது ஒட்டாது. நான் வருத்தத்தோட சொல்றேன். நீ அதே போல பாவத்துக்கு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, பாவத்துல நீ ஒட்டாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா பரிசுத்த சபையில உன்னால இணைக்க முடியல, உன் குடும்பத்தை இணைத்துக் கொள்ள முடியல. காரணம் என்ன? இது ஒரு விதமான தாக்குதல்கள் உன்னை தாக்கி இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, you have been attacked, the spiritual attack. உங்களை ஆவிக்குரிய நிலையிலே சத்துருவானவன் மிக தந்திரமாய் உங்கள் மேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். உங்களால ஒத்து போக முடியல, உங்களால இணைஞ்சு போக முடியல. காரணம் என்ன? இந்த கூட்டத்தை, இப்ப ஆமானுடைய திட்டம் என்ன? 127 நாடுகளிலும் இருக்கிற அத்தனை யூதகுல ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று, சிதறடிக்க வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நல்லா தெரியும், பர்மிஷன்லாம் வாங்கிட்டா, முத்திர மோதிரம் போட்டாச்சு, லெட்டர் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, 127 நாடுகளுக்கு சர்க்குலர் எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு, எல்லாத்துக்கும் போயிருச்சு. மொர்தெகாயும் எஸ்தர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார், நம்ம எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் வேண்டுதல் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். நீ இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இருப்பதற்கான காரணமே, தேவன் உன்னை அந்த இடத்துல வச்சதுக்கான காரணமே இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கூட்டத்தை அவன் அட்டாக் பண்றதுல அவன் தீவிரம் காட்டுகிறவனாய் இருக்கிறான். ஆமானுடைய திட்டம். இப்ப நம்முடைய அலுவலகங்கள்ல நீங்க பாருங்க, வேலை செய்யற இடங்களிலே பாருங்க, பிசினஸ் பண்ற இடங்கள்ல பாருங்க, நீங்க படிக்கிற இடங்கள்ல பாருங்க, உங்கள் உறவுகள் நடுவில் பாருங்க, உங்கள் வீதிகளிலே பாருங்க, சம்பந்தமே இருக்காது. எவனாவது ஒருத்தன் ஆமான் போல எழும்பி நம்மளை பரியாசம் பண்ணி கொண்டு நம்மளை அழிக்க வேண்டும் என்று, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று, நம்முடைய வளர்ச்சியை அவன் குறுகி போக செய்ய வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுக்கு எந்த துரோகமும் நம்ம பண்ணதில்லை, எந்த காரியமும் பரியாசம் பண்ணதில்லை, அவங்களை உதாசீனப்படுத்தினதில்லை. ஆனால் நம் மேல் அவர்களுக்கு ஒரு காய்மகாரம், நம் மேல் அவர்களுக்கு ஒரு கசப்பு, நம் மேல் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, நம்மை பழி வாங்குகிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உண்டாகிறது. காரணம் என்ன தெரியுமா? இது அவர்களுக்குள் உண்டாக்குவது
எழும்புவது அவர்களுக்குள் இருந்து சத்துரு அவன் கிரியை செய்கிறான். இன்னைக்கு பல ரூபங்களிலே ஆமான்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கூட்டத்தை அழிக்கும்படிக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்கு ஒருத்தர் சொன்ன காரியம் நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் ஒரு சபையை ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் நல்ல விஷயம்தான், யாருனாலும் தேவன் அழைப்பு கொடுத்தா ஆரம்பிக்கலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா அவன் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை. என்ன தெரியுமா? நான் ஆரம்பிச்சிட்டேன்னா பாஸ்டர் சாத்ராக் சர்ச்சில் இருந்து எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ இவ்வளவு பெரிய துரோகி அவன், இவ்வளவு பெரிய அநியாயக்காரனா, அப்ப உள்ள கபடும் வஞ்சகமும் எவ்வளவு பயங்கரமான விஷத்தன்மை உடையவன் என்பதை அப்பதான் நான் நினைச்சேன், நீ சீக்கிரமா அழிய போகிற நாள் வரப்போகிறது அப்படின்னு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சீக்கிரமாய் அழிய போகிற நாள் வரப்போகிறது. நான் யார்கிட்டையும் ஒருவரிடத்திலையும் சொல்லவில்லை, இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பீர்களே ஆனால், உங்கள் ஜெப வாழ்க்கை சரியாய் இருக்குமே ஆனால், கர்த்தருக்கு உங்களுக்கு உள்ள உறவு சரியாய் இருக்குமே ஆனால், எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவையும் உங்களுக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் இந்த சபையோடு இருக்கிற தொடர்பையும் எந்த ஒரு சக்தியாலும் துண்டிக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். ஆமான் எழும்புகிறான், தூக்கு மரத்தை செய்கிறான். எத்தனை முழ உயரமா தூக்கு மரம்? 50 முழ தூக்கு மரத்தை அவன் செய்து தயார் நிலையில வைக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் வர்றோம் பார்க்கிறாங்க, அந்த தூக்கு மரத்தை பார்த்து எல்லாரும் பார்க்கிறாங்க, பயங்கரமா இருக்குது. அவனுடைய மனைவியின் ஆலோசனையின்படியே செய்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் முடிவில் செய்த காரியம் என்ன தெரியுமா? எந்த தூக்கு மரத்தை அவன் செய்தானோ அதே தூக்கு மரத்திலே எந்த ராஜாவினிடத்திலே முத்திரை மோதிரத்தை வாங்கி சட்டத்தை கொண்டு வந்து 127 நாடுகளும் கேட்கு அலறும்படிக்கு செய்தானோ அதே இடத்திலே அதே ராஜாவை கொண்டு அதே முத்திரை மோதிரத்தை கொண்டு அதே சக்தியோடு கூட தேவன் அந்த தூக்கு மரத்திலே ஆமானை கொண்டு போய் தூக்கி போட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான். உங்களை பப்ளிக் அட்டாக், உங்களுடைய வெளியில இருந்து வருகிற தாக்குதல்கள், நம்ம ஜெப கூட்டம் ஜெபத்தை நடத்துறதுக்கு இன்னைக்கு தடைகள், ஜெப உபவாசத்துக்கு தடைகள், ஐக்கியங்களுக்கு தடைகள், மற்ற எல்லாத்தையும் உங்களால ஃப்ரீயா செய்ய முடியுது. ஆனா ஆவிக்குரிய நிலையில இந்த சபையோடு உள்ள தொடர்புல ஏதாவது மனம் விட்டு ஃப்ரீயா உங்களால செய்ய முடியுதா? ஏன் செய்ய முடியல? காரணம் என்ன? ஆமானின் தாக்குதல்கள் உங்களை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆமான்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டணும்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய உபவாச காரியங்கள், உங்களுக்கு தேவனுக்கு சபைக்கு உள்ள தொடர்பு சரியா இருக்கணும். நான் பல முறை நான் கேட்டிருக்கிறேன், சார் எல்லாம் பண்றிய, செத்து போனா நீ அடக்கம் பண்ணிக்குவியா? 4 பேர் வேணாமா? இறந்து போனா நீ எப்ப படுத்துக்குவியா குழியில? நாரி போயிருமியா? 4 பேர் வேணும், சபையார் வேணும். எனக்கு அன்பானவர், நம்ம அனாதைகள் அல்ல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. எசபேலுடைய சரீரத்தை நாய்கள் தின்றது. ஓ சரீரமும் என் சரீரமும் அப்படியா? தேவன் குடியிருந்த சரீரம் இது, தேவன் வாசம் பண்ணின சரீரம் இது. ஒரு நாள் எல்லாரும் ஒரு நாள் குளிக்கு போறோம், ஆனா அது சரியான விதத்தில் செய்யப்பட வேணாமா? சரியான முறையில் செய்யப்பட வேணாமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் சிந்திங்க, இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இப்படியே ஓடி நம்ம எப்பயுமே 100% பலத்தோடு நம்ம பிறந்த போது இருந்த அந்த வாலிபத்தோடு இருந்த அந்த பலத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் ஓடிடும். தடுமாற நிலைமை வரும். ஒரு புதுசா ஒரு கால் முளைக்கும், குச்சி
அது அது ஊனிட்டு போற மாதிரி வரும். அந்த காலங்கள்லாம் இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு காலாட்டிட்டு நிக்கலாம், ஆனா அன்னைக்கு ஆட்டெல்லாம் முடியாது. அதுவா ஆடும். நீ சொல்றது கூட அது கேட்காது. உன் சரீரம் உன் கட்டுப்படாது. உன்னுடைய பார்வை மங்கி போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் 12வது பிரசங்கியிலே 12வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார் அல்லவா, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி மண்ணானது தான் மண்ணுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய? கர்த்தர் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகாக நமக்கு வசனத்தை குறிப்பிடுகிறார். இந்த ஆமானுடைய உங்களுடைய நிறைய குடும்பங்களை இந்த ஆமான் தாக்கி இருக்கிறான். தேவனோடு உள்ள தொடர்பே இல்லை. யோசிச்சு பாருங்க. கடந்த 21 நாட்கள் உபவாசம் என்று சபையில் அறிவித்தேன். நான் மனவேதனையோடு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 14வது நாள். இந்த 14 நாளும் உங்களுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் நடந்துச்சான்னு யோசிச்சு பாருங்க. ஜெபம் பைபிள் எடுத்து நீங்க படிச்சீங்களா? தேவனோடு உள்ள உறவு, உங்களுக்கும் தேவனோடு உள்ள உறவுக்கும் எப்படி ஐக்கியம் இருக்கிறது? நீங்க தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்குமே ஆனால் அந்த 1 மணி நேரம் பர்வதத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வெளியில சட்டம் போடுறாயா, வெளியில சட்டம் போடுறான். ஏப்பா காப்பு கட்டியாச்சு, ஊரை விட்டு யாரும் போகக்கூடாது. ஏன்? நம்ம எல்லாம் ஒரு நாள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க தானே. நம்ம எல்லாரும் அப்படியே இல்லாம பரிசுத்த சந்ததியா வந்துட்டோம். வெளியில இருந்து யாரும் உள்ளுக்குள்ள வரவும் கூடாது. ஆமா, உள்ள இருந்து யாரும் போக கூடாது. காப்பு கட்டி இருக்குது. கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. யாராவது இறந்து போனா கூட ஊருக்குள்ள கொண்டு வர வேணாம், அதை பத்திரமா நல்லடக்கம் பண்ணி ஊருக்கு வெளியில கொண்டு போங்கய்யா சொல்றாங்க, கீழ்ப்பிடிக்கிறாங்க. ஆனா நமக்கு பரியாசமா இருக்குல்ல, உபவாசம்னா நமக்கு ரொம்ப வளர்ச்சியமா இருக்குல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, என் ஒரு மெய்ப்பனாக நான் ஒரு தகப்பனாக நான் பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். நீங்க கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துருங்க, சரண் அடையுங்க. இதுக்கு மேல கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் உத்தரவாதம் பண்ண மாட்டேன். I will never take any responsibility for your family. அருமையான தேவ பிள்ளை, நீங்க தான் பொறுப்பு. நான் உத்தரவாதத்தோடு நான் சொல்றேன், பாரத்தோடு நான் சொல்றேன். உங்க மேல கரிசனையா இருக்கிறதுனால ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை நீங்க பாருங்க. ஒரு ஆவிக்குரிய பெற்றோராய் நீங்க என்னை பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொர்தெகாயும் இந்த எஸ்தரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமானால 127 நாடுகளிலும் இருக்கிற யூதகுல ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த ஆமானுடைய நிலைமை பயங்கரமாக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவை கட்டினார். நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கணும், நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 1 to 8 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே சவுல் என்பவன் எழும்புகிறான் சபைக்கு விரோதமாய். நல்ல கவனிங்க. சவுல் என்பவன் எழும்பி சபைக்கு விரோதமாய் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான், சபைகளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான், கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறான், கிறிஸ்தவர்களே இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் பார்த்தார். அவனும் பத்திரத்துக்கு கையெழுத்து வாங்கிக்கிட்டு தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பார்த்தாரு, ஒரு ஒளியை வீச பண்ணினார். ஒரு ஒளியை வீச பண்ணி ஒரே அடி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்பினவன், ஒரு சபைக்கு விரோதமாய் எழும்பினவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒரு ஐக்கியத்துக்கு விரோதமாவோ, ஒரு சபைக்கு விரோதமாவோ, ஒரு தேவ பிள்ளைகள் கூட்டமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவோ எழும்பினா கர்த்தரே அவனுக்கு விரோதமா வருவார். ஆனா சும்மாலாம் விட மாட்டார், பிச்சு எடுத்துருவார் ஆண்டவர். நான் கண்கூடாக பார்க்கிறேன்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நான் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இந்த சவுல் என்பவன் சபைகளை எல்லாம் துன்பப்படுத்துகிறான். எல்லாரும் அவனை கண்டா பயப்படுறாங்க. அவன் அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அவனிடத்தில் பலவிதமான சக்திகளை வைத்திருக்கிறான். இப்ப பத்திரத்துல கையெழுத்து வச்சிருக்கிறான். இப்ப தமஸ்குக்கு போகிற வழியில ஒரு ஒளியை வீசப்படினார். கீழே விழுந்துட்டான், கண்ணு தெரியல. போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அவனை மனம் திரும்ப செய்கிறார். எந்த சவுல் சத்துருவாய் எழும்பி சபைகளை துன்பப்படுத்தினானோ அதே சவுலை கர்த்தர் சபைகளுக்கு தூணாக, சபைகளை உருவாக்குகிறவனாக, சபைகளுக்கு பாதுகாவலனாக, சபைகளை ஆசீர்வதிக்கிறவனாக, சபைகளை ஏற்படுத்துகிறவனாக கர்த்தர் மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரெண்டு இன்சிடென்ட்டை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, the public attack will be various, வெரைட்டியா இருக்கும். நல்ல கவனிங்க, நம்ம புரிந்து கொள்ளணும். அதை இந்த பப்ளிக் அட்டாக் வெளியிலேருந்து வர உங்க பிசினஸ் ஓரியன்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஸ்கூல் ஓரியன்டா, காலேஜஸ் ஓரியன்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவு முறையார்களுடைய அந்த தாக்குதல்களா இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு ஆமான் அங்க இருப்பான். நல்ல கவனிங்க, ஒரு சவுல் அங்கே இருப்பான். உங்களை துன்பப்படுத்துறதுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்களை துன்புறுத்துவதற்கு இந்த ஆமானினுடைய தாக்குதல்கள். நல்ல கவனிங்க, மொர்தெகாயும் இந்த எஸ்தரும் யூதகுல ஜனங்களும் நல்ல ஜபத்தோட வைராக்கியமா இருந்ததுனால ஆமானுடைய அவனுடைய முயற்சிகள் படுதோல்வி அடைந்து அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டான். இதுல கொடுமை என்ன தெரியுமா? நீங்க நல்ல எஸ்தரின் புஸ்தகத்தை போய் படிச்சு பாருங்க. அவன் மட்டும் சாகல, அவன் வம்சாவளியே குடும்பம் குடும்பமா சந்ததிகளே இல்லாத அளவுக்கு எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் அதை செய்வார். இப்ப நமக்கு விரோதமாய் அப்படிதான் சத்துரு தாக்குதல் நடத்த பார்க்கிறான். நமக்கு தெரியல. என்ன, ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து பார்க்கிறான்லவா? ஆவிக்குரிய மனுஷி ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து பார்க்கிறாள் அல்லவா? ஒரு நாள் மட்டும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நான் ஆவிக்குரியவன், நான் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா நான் யோசிக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் உமனா நான் யோசிக்கணும். அன்பானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தை சிதறடிக்க பண்ணுகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் சத்துரு. குடும்பங்களை உடைக்க பார்க்கிறான். ஒரு சின்ன மன வருத்தங்களினாலே ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்க்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளை விட்டு தனித்தனியா போய் நிக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன? ஆமான் உன் கூட்டத்தை அழிக்கணும், அவ்வளவுதான். உன் ஒற்றுமையை அழிக்கணும், உன்னுடைய ஒரு மனதை அழிக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் செபிக்காத வரைக்கும் உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஆமான்கள் அழிக்கப்படவே முடியாது. நீங்கள் ஜெபிக்கணும், நீங்க உபவாசம் இருக்கணும், நீங்க இதுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எந்த சபையை அழிக்க திட்டமிட்டானோ அந்த மனுஷனை சபையை உருவாக்குறவனா கர்த்தர் மாத்திட்டார். ஒரே அடிதான், ஒரே அட்டம்ப்ட் தான், ஒரே அட்டாக் தான். இவன் எல்லா சபைகளையும் அட்டாக் பண்ண போனான். ஆனா கர்த்தர் ஒரு அட்டாக் கொடுத்தார் பாருங்க, ஒரு தாக்குதல் நடத்தினார் பாருங்க. ஒரு ஒளியின் மூலமாய் அடையப்பட்ட தாக்குதல்கள் மனம் திரும்பிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூட்டத்தை அழிக்கிறதுல ஒரே ஒரு குண்டை போட்டு போனா போதும். எப்படி? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 28 33 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வீடுகளில் குறித்து வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 28 33 வரை. உங்களுக்கு சம்பவத்தை நான் சொல்றேன். மோசே அவர் வாக்குத்தத்தம் பண்ண வேண்டியதான சுதந்திரமான தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 கோத்திரங்களிலே கோத்திரங்களுக்கு ஒருவனாக கொண்டு போய் அவர் எடுத்து பிரித்தெடுத்து அவர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். வேவு பார்க்க போறாங்க. The 12 spies. எனக்கு அருமையானவர்களே,
நல்ல கவனிங்க. 12 பேரை தேர்ந்தெடுத்து கோத்திரத்துக்கு ஒருவராக அவர் தெரிந்தெடுத்து இந்த 12 பேரையும் போய் அனுப்புகிறார். போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அதை ஸ்பை பண்ணிட்டு வாங்க. தேசம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ செழிப்பானதோ நல்லதோ கெட்டதோ, அதனுடைய நிலை என்ன? சாரி, ஓகே, என்னாகமம். அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை எல்லாரும் கேட்டு போனாங்க. எல்லாரும் புறப்பட்டார்கள். எல்லாரும் புறப்பட்டு 12 பேரும் போனாங்க. ஆனா போயிட்டு வந்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அதுல இந்த 2 பேரை தவிர மற்ற பேர் பூரா என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசியுங்கள் அதை. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்ல கவனிங்க. எப்பா 2 பேர் சுமந்து கொண்டு வந்த திராட்சை கொலை, அங்கே கொண்டு வந்ததான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுற்றி பார்த்து வந்திருக்கிறார்கள். 40 நாட்கள் ஸ்பை பண்ணி இருக்கிறாங்க. வந்து ஒரு செய்தி கூட நல்ல செய்தி சொல்லல. அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, அவர்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பயங்கரமான யுத்த வீரர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை நம்ம மேற்கொள்ள முடியாது. 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். யோசுவாவும் காலேமும் சொல்றாங்க, அப்படி அல்ல, அது நல்ல தேசம், அது நமக்கு ஆசீர்வாதமான தேசம், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம போய் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனா கூட்டத்தை கலைச்சு விட்டாங்க. பாத்தீங்களா? கூட்டத்தை கலைச்சு விட்டாங்க பாருங்க. துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சத்துருவானவன் மிக தந்திரமாய் செய்கிற ஒரு காரியம். நான் 3 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, ஆமானை போல எழும்பி அவனுக்கு எந்த உறவு இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா நம்ம மேல ஒரு காய்மகாரம், நம்ம மேல ஒரு பொறாமை, நம்ம மேல ஒரு எரிச்சல், நம்ம வளர்ச்சியின் மேல ஒரு எரிச்சல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பயங்கரமான தாக்குதல் நடத்துவான். உங்க ஜெப வாழ்க்கை சரியில்லைன்னா அது உங்களை மூடி போடும். அவன் ஜெயிச்சிருவான். அவன் ஜெயிக்க கூடாதுன்னா நீங்க தேவனோடு சபையோடு உள்ள உறவில நீங்க சரியா இருக்கணும். 2வது, சபையை துன்பப்படுத்தினதான ஒரு கூட்டத்தையே அழித்து ஒரு கூட்டத்தையே நாசமாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட சவுல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய எதுக்கு ஜெபத்துக்கு போறீங்க, எதுக்கு உபவாசத்துக்கு போறீங்க, எங்கேயாவது ஒரு சத்தம் வருது பாருங்க. அப்பெல்லாம் வரும்போது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது காரியம் என்ன தெரியுமா? சவுல் சபையை துன்பப்படுத்துகிற, நமக்கு தெரியும், நம்மளால சொல்ல முடியல பாருங்க. ஆமையா, நான் சபைக்கு போகாம வேற எங்க போவேன்? நான் ஊர் சுத்த போறேனா? நான் எங்க போறேன்? சபைக்கு தானே போறேன், உபவாச ஜெபத்துக்கு தானே போறேன், ஆராதனைக்கு தானே போறேன், ஐக்கியத்துக்கு தானே போறேன், வேற எதுக்கு நான் போறேன் சபைக்கு? சொல்ல முடியல, இல்ல துணிந்து நிற்க முடியல. இல்ல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. சபையை துன்பப்படுத்துகிறதான சவுல்கள் இன்னைக்கு ஏராளம் உண்டு. அது நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு மனம் வராது பாருங்க, ஒரு மனம் ஏற்படாது. சவுல்கள் சாக வேண்டும், சவுல்கள் குருடாக்கப்பட வேண்டும். ஏன்னா சவுல்கள் குருடாக்கப்பட்டால் தான் பவுல்கள் எழும்ப முடியும். அல்லேலூயா. பவுல்கள் எழும்ப வேண்டுமானால் சவுல்கள் குருடாக்கப்படணும். சவுல்கள் அவன் மயங்கி விழணும்.
அந்த சூரிய ஒளியினாலே அவன் தாக்கப்பட வேண்டும். அவன் மயங்கி கீழே விழுகிற பொழுதுதான் அவன் எழும்பும் போது பவுலாய் அவன் சபைகளை ஆசீர்வதிக்கிறவனாய், சபைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனாய், சபைகளுக்காக தன்னை வருத்தி கொள்ளுகிறவனாய், சபைக்காக வைராக்கியம் கொண்டவனாய் எழும்ப முடியும். மூன்றாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், துர்ச்செய்தியை பரம்ப செய்வார்கள். நம்மளை ஸ்கேட்டர் பண்றதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, துர்ச்செய்தி இல்லாத இடம் எங்கெங்க இருக்குது? எல்லாமே நல்லா நடந்துருமா? எல்லாமே பர்ஃபெக்டா வந்துருமா? ஆனா துர்ச்செய்தியை கடத்தக்கூடாது. ஓன்றிருந்து நல்ல விஷயம் மட்டும்தான் கடத்தப்படணும். துர்ச்செய்தி என்ன செய்யக்கூடாது? கடத்தக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, துர்ச்செய்தியை கடத்துகிறவன் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய மனுஷன், மனுஷி அல்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஏற்ற தாழ்வுகள் எல்லா இடத்துலையும் உண்டு, குறைகள் நிறைகள் எல்லா இடத்துலையும் உண்டு, பலவீனங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனா குறைகளையும் பலவீனங்களையும் அதை மாத்திரம் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டு நம்ம 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 வைராக்கியம் பாராட்டி துர்ச்செய்தியை பரம்ப செய்வோமானால், இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? துர்ச்செய்தியை பரம்ப செய்த கோத்திரத்துக்கு ஒருவனாக புறப்பட்ட 10 கோத்திரத்தில் இருந்து வந்தவன் ஒருத்தன் கூட உயிரோட இல்லை. வாதையினாலே செத்தார்கள். யோசுவாவும் காலேபும் தவிர எல்லாரும் மரித்து போனார்கள். இன்னொன்னு, துர்ச்செய்தியை கேட்டவனும் செத்து போயிட்டான். துர்ச்செய்தி அக்செப்ட் பண்றான் பாருங்க. ஓ அப்படிங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிறார். சத்துரு ஒரு கூட்டத்தை கலைக்க பார்க்கிறான், ஆனா கர்த்தர் கூட்டி சேர்க்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஐக்கியத்துக்கு வா வான்னு சொல்றது நல்லதா? ஐக்கியத்துக்கு வராதுன்னு கூட்டம், அதுக்கு எல்லாம் எதுக்கு போறீங்க அப்படின்னு ஒன்னே போல ஒரு ஆமான் மாதிரி வேற யாரும் இல்லை. நீ பொம்பளை உருவத்தில் இருக்கிற, அவ்வளவுதான். பொம்பளை உருவத்தில் இருக்கிற ஆமான் என்ன ஆமானின்னு வச்சுக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் நல்ல கவனிங்க. சவுல்கள் என்ன இருக்கிறார்கள்? சவுல்கள் இருக்கிறார்கள். சபையை துன்பப்படுத்தி கொண்டு, சபைக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு பிரயோஜனமாய், சபைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறதான நபர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சத்துரு கொண்டு வர்ற விஷயம். மெஜாரிட்டியை நம்பி எல்லாம் போனாங்க. ஐயோ பாருங்க, ஆமா சொல்றது உண்மைதான் அப்படின்னு. இன்னைக்கு யார் அழிக்கப்பட்டார்கள்? யோசுவாவும் காலேபும் கானானுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். ஆனா துர்ச்செய்தியை கேட்டவனும் செத்து போயிட்டான், துர்ச்செய்தியை சொன்னவனும் செத்து போயிட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய மனதை கலைக்க பார்க்கிறான், நம்முடைய ஒரு மனதை கெடுக்க பார்க்கிறான், உறவை கெடுக்க பார்க்கிறான், ஐக்கியத்தையும் அன்பையும் கெடுக்க பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கூட்டத்தை அழிக்க பார்க்கிற இந்த சத்துருவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் பர்சனல் அட்டாக். ரெண்டாவது த பப்ளிக் அட்டாக். பப்ளிக் அட்டாக் உங்களுடைய வெளியிலிருந்து வந்து உங்க கூட்டத்தை அழிக்கிறது, உங்க குடும்பத்தை அழிக்கிறது, சபையவே அழிப்பதற்கு அவன் சத்துரு எப்படியெல்லாம் அவன் வருவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இறுதியாக the prosperity attack. உன்னுடைய செழிப்பை அவன் அட்டாக் பண்ணுவான். உன்னுடைய வளர்ப்பு, உன்னுடைய வளர்ச்சியை, உன்னுடைய வளத்தை, உன்னுடைய கொழுமையை அவன் அழிக்க பார்ப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது என்ன சொல்லுங்க? பர்சனல் அட்டாக், தனி மனித தாக்குதல்கள். இரண்டாவது பப்ளிக், ஒரு கூட்டத்தையே அழிப்பது, அழிக்கிற தாக்குதல் நடத்துவது. மூன்றாவது the prosperity attack, அப்படின்னா செழிப்பை தாக்குவது. தேவன் நமக்கு செழிப்பை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார், நல்ல வளத்தை கொடுத்திருக்கிறார், மேன்மையை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல அழகை கொடுத்திருக்கிறார். ஆனா இதை எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துவதற்கு பிசாசு நல்ல அவன் திட்டம் போட்டு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால்
16 வரைக்கும் உள்ள சம்பவத்திலே 1 ராஜாக்கள் 21:1-16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபாத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். நல்ல கவனிங்க. The prosperity attack, உங்களுடைய கொழுமையை, உங்களுடைய செழிப்பை அட்டாக் பண்றதுதான். நல்ல கவனிங்க. நம்மளை விட காஸ்ட்லியான பொருள் வாங்கியிருப்பாங்க, அதன் மேலெல்லாம் அவங்களுக்கு கண்ணு போகாது. நம்ம இருக்கிறதுல லீஸ்டா பார்த்து வாங்கியிருப்போம், ஆனா அதன் மேல சத்ருவுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. இது எங்க வாங்குனீங்க? எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க? நாங்க போன்னு கேட்டோம்னா இது கிடைக்குமா? இதே மெட்டீரியல் கிடைக்குமா? இன்னும் சில பேர் ஒரு படி மேல, இதை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கு உண்டான விலைக்கரையத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்க வேறொரு வாங்கிக்கங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமா கற்றுக்கொள்ளுகிற விஷயம். நல்ல கவனிங்க. நீங்க வாங்கிக்கங்க, இதை என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கு உண்டான விலைக்கரையத்தை நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துறேன். செழிப்பை அட்டாக் பண்ணுவது, செழிப்பை, உங்களுடைய கொழுமையை, உங்களுடைய வளமையை, உங்களுடைய வளத்தை கொள்ளையிடுவது. இப்ப நல்ல கவனிங்க. ஆகாப் ராஜா ஒரு தேசத்தின் ராஜா. அவனுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்கும், அவனுக்கு எவ்வளவு வளர்ச்சி இருக்கும், அவன்கிட்ட எவ்வளவு பணங்கள் இருக்கும். ஆனா அந்த அரண்மனையில் அருகாமையில் இருக்கிற நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு கண்ணு. நம்மளே லோன் வாங்கி லோன் அலைஞ்சி உசுரை கொடுத்து நாய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உசுறு போய் உசுறு வந்து நம்ம ஒரு வீட்டை கட்டி ஒழுங்குபடுத்தி நம்ம கஞ்சியை குடிச்சிட்டு உக்காந்துருப்போம். ஆனால் போகிறேன் வரேன் அத்தனை பேத்துக்கும் ஹலோ, எப்போ கட்டினீங்க சொல்லவே இல்லை. எப்போ நான் ஒரு பெருசாலாம் கட்டுற, பாத்ரூம் தான் கட்டி வச்சிருக்கேன், பாத்ரூம் மட்டும்தான் கட்டினேன், எல்லாம் சீட்டு போட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் அதன் மேலே கண்ணு. இந்த வாகனத்தை எங்கே வாங்கினீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஃபோன் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறீங்கலாம் கேட்க மாட்டார். ஃபஸ்ட்டு உங்கள் கார் நல்லா இருக்கா, ஹலோ. இந்த ஆகாப போல இவன் ரொம்ப மோசமான ஆளு. கண்ணு பூரா எங்க போகுது பாருங்க. நான் முக்கியமா கார் முக்கியமா? என்ன இல்லை நீ விசாரிக்கணும், என்ன நீ விசாரிக்காம விசாரிக்கிறது எதை? அப்ப அவனுடைய சிந்தை பூரா என்ன தெரியுமா? அடிச்சுக்கிறான், மனதில் போட்டு நெஞ்சில் குத்திக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. செழிப்பை தாக்குதல் நடத்துவது பிசாசனுடைய ஒரு தந்திரம். இந்த ப்ராஸ்பரிட்டி அட்டாக், உங்களுடைய செழிப்பை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, நான் 6ஆவது வகுப்பு போகிறேன். எங்கள் பாட்டி அப்பா அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 16 ரூபா தான், 16 ரூபா தான். இன்னைக்கு டேரி மில்க் எவ்வளவு? ஆமாம் 80 ரூபா, 80 ரூபா. ஆமாம் 540 ரூபா. ஜெருன்னு வாங்கலாம், ஜெருன்னு வாங்கலாம். நீ போகிறப்ப வாங்கி கொடுத்துட்டு போ சாமி.
ஆமாம், 2 தான் ரொம்பலாம் வேணாம். 540 ரூபாயில் ஒரு 2 வாங்கி கொடுத்துட்டு இப்போ நல்லா கவனிங்க. 16 ரூபா தான். நான் வாங்கிட்டு போகிறேன். ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வரும்போது என்னமோ நம்மளை மேக்ஸில் பிளி மாதிரி ரவுண்டு குண்டெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் அப்படியே கவரோட எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம வீட்டில் போகும்போதே என்ன வாழ்த்து தெரியுமா? எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? எவனா தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? என்ன ஆசீர்வாதம் பாருங்க. தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு நான் எடுத்துட்டு போனேன். முதல் பீரியடு முடியுது, 2வது பீரியடு காணா. என்ன வாழ்த்து சொன்னாங்களோ அது நிறைவேறிடுச்சு. உக்காந்து 4வது பீரியடு வரைக்கும் அழுவுறேன். டாமண்டி பாக்ஸ் போச்சு. இப்போ என்ன வீட்டில் சொல்றதுன்னு சொன்னாலும் குத்து விழுவோம், சொல்லலைன்னாலும் குத்து விழுவோம். என்ன பண்றது? அப்படியே சும்மா கதறிக்கிட்டு வர்றேன். எங்கேருந்து? ஸ்கூல்லேருந்து கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஐ ஸ்கூல்லேருந்து காந்திகிராமம் வரைக்கும் நடந்தே, இது பசுதிபாளையம் வரைக்கும் நடந்தே வர்றேன் அழுதுகிட்டு. அந்த பையன் மாட்டிக்கிட்டு பறிகொடுத்த கரடியை, பிள்ளையை பறிகொடுத்த கரடியை போல அழுதுகிட்டே வர்றேன். 16 ரூபா போச்சே. ஜாமண்ட்ரி பாக்ஸை அடிச்சுட்டான். இதில் கொடுமை என்ன தெரியுமா? எடுத்தவன் யாருன்னு எனக்கு தெரியும். எதுவுமே சொல்ல முடியல, தைரியம் இல்லை. அவன் எடுத்தவன் யாருன்னு எனக்கு தெரியும், திருநவன் யாருன்னு தெரியும். எதுவுமே சொல்ல முடியல. நம்ம கொடுப்பனையை பாருங்க எப்படின்னு. அன்பானவர்களே, நான் எதுக்கு விஷயத்தை சொல்றேன்னா, நம்முடைய பொருட்கள் மேல, கர்த்தர் கொடுத்தது மேல இன்னைக்கு சத்துரு அவன் கண்ணமிட்டு கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது, அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனா சத்துருவுக்கும் அது மேல ஒரு கண்ணு புட்டுங்கணும்னு. சில பேரை பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாம, ஆண்டருடைய ஆலோசனை இல்லாம, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம வெளியில கடனை வாங்கி கடத்தில் எல்லாத்தையும் விற்று, உனக்கு கர்த்தர் கொடுத்ததையும் விற்று, அதுக்கு மேல வட்டியை கட்டிக்கிட்டு இன்னைக்கு வாடகை வீட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலை. உங்களுக்கு தெரியல, சத்துரு உங்க செழிப்ப சூறையாடிட்டான், கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு அது கிடங்க. அவன் நாபோத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றது அவனுக்கு கஷ்டமா அல்லது இலகுவான காரியமா? ரொம்ப சுலபமான விஷயம். இவன் 100 ஏக்கர் வச்சிருந்தான்னா ஒரு 1000 ஏக்கரை புறா திராட்சை தோட்டத்தை ரெடி பண்றா. அங்க போறதுக்கு ஒரு ரூட்டை போடுறா, ஒரு ரதத்தை கொடு, ரதத்தை வை, நான் எப்ப எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் போகணும். அவன் சொல்லியிருக்க முடியும். அவனுக்கு ஆட்கள் இருக்கு, பணம் வசதி இருக்கு. ஆனா அவனுக்கு அதன் மேல எல்லாம் கண் இல்லை, அதன் மேல எல்லாம் வாஞ்சை இல்லை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்திலே தான் அவனுக்கு குறி. அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. உங்க செழிப்பின் மேலே தான் பிசாசுக்கு கண்ணு. இன்னும் வர நாட்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், பிசாசு எதன் மேலெல்லாம் உங்கள் மேல கண்ணு வைப்பான் அப்படின்னு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்ல கவனிங்க. எந்த சூழ்நிலையிலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசியில என்ன செஞ்சான் தெரியுமா? நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எசபேலுக்கு இந்த செய்தி போகுது. எசபேல் அவள் சதி திட்டம் தீட்டுகிறாள். இங்கேயும் ஒரு உபவாசம்னு கூறுங்கன்னு பொய் சொல்றான். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நாபோத்தை வர சொல்லி நாபோத்தின் மேலே கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். நாபோத்தை கொலை செய்கிறாள். நாபோத்தை கொலை செய்து ஆவாகிட்ட வந்து சொல்றா, நாபோத்து உயிரோட இல்ல, நீ போய் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டு போய் நீ என்ன ஆக்கணுமோ ஆக்கிக்க. நல்ல கவனிங்க. கீரை பெருசா திராட்சை பெருசா?
ஹலோ, கீரை கொல்ல பெருசா, திராட்சை தோட்டம் பெருசா? திராட்சை தோட்டம் தான் மேன்மையானது. அந்த திராட்சை தோட்டத்தை அழித்து அவன் தனக்கு கீரை கொள்ளையாக்கும்படிக்கு அவன் பிரயாசப்படுகிறான். நல்ல கவனிங்க. உங்களுடைய கொழுமைய, உங்களுடைய செழுமையை அழிக்கணும்னு பிசாசு சதி திட்டம் போடுறான். நீ இடம் கொடுக்க கூடாது. நீ கர்த்தரோட இல்ல, தேவனோட இல்ல, கர்த்தரோடு உள்ள உறவில் நீ இல்ல, தேவ ஐக்கியத்தில் இல்ல, கண்டிப்பா உன்னை கீரை கொள்ளையாக்காம அவன் விடமாட்டான். நாளுக்கு நாள் நீ சுருங்கிக்கிட்டே போவ, வளர மாட்ட. நாளுக்கு நாள் உங்களுக்கு அப்படியே பொருளாதாரத்தில், உங்களுடைய வளர்ச்சியில அப்படியே ஒடுக்கம் ஏற்பட்டு ஒடுங்கி கொண்டே வருவீர்கள். அப்படியே நலிவடைந்து கொண்டே வருவீர்கள். கடைசியில ஒரு கட்டத்தில் பார்த்தா பிஸ்கட் வாங்கிறது கூட இருக்காது உங்கள்கிட்ட. யாரையாவது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நடந்த சம்பவம். உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நியாயாதிபதிகள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டிக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நல்ல கவனிங்க. செழிப்பை குறித்ததான அந்த தாக்குதல்கள் இங்க இருந்துச்சு. மீதியானியர் அவர்கள் புறப்பட்டு வந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இவர்கள் இந்த இடத்துல எல்லா மீதியானியராலே இவர்கள் சிறுமைப்படுகிற அளவுக்கு எல்லா செழிப்பையும் நல்லா வளர்த்து வச்சிருப்பான். அவன் வந்து கொண்டு போயிடுவான். நல்லா பயிரை விளைய வைப்பாங்க, அவன் அழிச்சிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க, அவன் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். அப்பதான் குட்டி போட்டு எல்லாம் தயார் நிலையில் இருக்கும், எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். பார்த்தீங்கன்னா நல்ல கொழுமை நிறைய. நல்ல கவனிங்க. உழைப்பு நம்மளுதான் இருக்கும், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு வராது. ஏன் தெரியுமா? அங்க ஒருத்தன் மீதியானியரா உட்கார்ந்து சூறையாடி கொண்டிருப்பான். அவன் சத்ரு. நல்ல கவனிங்க. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் உழைப்பு, உன் பிரயாசம், உன் வேர்வை, உன்னுடைய பாடுகள் எல்லாத்தையும் அவன் சுரண்டது தான் அவனுடைய வேலை. இந்த இடத்துல அப்படித்தான் நடந்தது. செழிப்பை அவன் தாக்கினான். இப்ப இந்த செழிப்பை தாக்கும் போது இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப நாம எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். உன் செழிப்பை திருடாம இருக்கணும் சத்துரு அப்படின்னா, செழிப்பை சூறையாடாம இருக்கணும். உன் உழைப்பு, நீ யாரையும் ஏமாத்தல, யாரையும் நீ அபகரிக்கல. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய நேரம், ஒவ்வொரு நேரம் அதுக்காக நீ நடந்திருக்கிற, அதுக்காக பாடுபட்டு இருக்கிற. ஆனா அதனுடைய உழைப்பு உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன்னுடைய சபைக்கோ அது வந்து சேரல. ஏன் தெரியுமா வந்து சேரல? மீதியானியர் கொல்ல கொண்டு போயிட்டாங்க. அவன் உன்னை கொள்ளையடிச்சிட்டான், உனக்கு தெரியல. நீ நினைச்சிட்ட போனா போகுது அப்படின்னு. இல்ல, அவன் கொள்ளையடிச்சிட்டான். உன் செழிப்பை அவன் திருடிட்டான், உன் செழிப்பை தாக்கிட்டான். ஏன் தெரியுமா? நீ தேவனோடு உள்ள அந்த அவரை நோக்கி கூப்பிடுறதுல உன்கிட்ட சரியில்லை. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுல நீ ரொம்ப குறைவு விட்டுருக்கிற. நீ கர்த்தரை நோக்கி இதெல்லாம் நீங்க பரிசீலனை பண்ணணும். நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு இழந்திருக்கிறேனே, இவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கிறேனே, இவ்வளவு கொண்டு போய் சம்பந்தம் இல்லாதவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேனே. சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை ஹிந்தியில் பேசுகிறான். அவங்க நார்த் இந்தியா. அவங்க அப்பா அந்த யூரின் பைப்பை போட்டு இந்த இடத்துல இந்த பையை பிடிச்சு வச்சிருக்கார். அவருக்கு 2 இதுவும் போயிருச்சு, கிட்னியும் போயிருச்சு. அவர் உயிரோடு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. அவருக்கு ஒன்று அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்குரிய பணம் கிடைக்கணும், இல்லைன்னா டோனர் கிடைக்கணும். அந்த சின்ன பிள்ளை கதறுகிறாள், அழுகிறாள். எங்க அப்பாவை எனக்கு வேணும், எங்க பாப்பா எனக்கு வேணும், எங்க அப்பாவை எனக்கு திருப்பி தாங்க, யாராவது இதை பார்க்குறவங்க உதவி செய்யுங்க, கெஞ்சுகிறாள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கார், நல்ல மனநிலைமையோடு வச்சிருக்கார். நமக்கு யாருக்கும் பைத்தியம் பிடிக்கல, நம்ம எல்லாரும் விடுதலையோட தானே இருக்கிறோம், தெளிவாக தானே இருக்கிறோம். ஆனால் நம்மளை கொள்ளை கொண்டு போகிறான் ஒருத்தன். ஒரு பெரிய குரூப்பே நம்மளை கொள்ளையடிச்சிருச்சு. சத்துருமானவன் தந்திரமா வந்து, அது நம்ம இன்னும் உணரல, இன்னும் அறியல. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் ரீட்ரைவ் ஆயிரும்னு. இல்லைங்க, அது எப்படி ரீட்ரைவ் ஆகும்? நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுற வரைக்கும் அவன் கொள்ளையடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அது ஒரு பொத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. வருமானத்தில் ஏதாவது மிச்சம் பிடிச்சிருக்கிறோமா? வருமானத்தில் ஏதாவது நீங்க மீதி பிடிச்சி சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேமிப்புன்னு ஒன்று இருக்குதா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீ ஏதாவது ஒன்று வச்சிருக்கிற? ஒன்றுமே இல்லை. கொள்ளையடிச்சுட்டான் அவன், எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் சொல்றேன். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுங்க. இந்த சபை இல்லாம நீ தனியா நின்று ஜெயிக்க முடியாது சார். ஏமா நீங்க புரிஞ்சுக்கங்க, இப்பயாவது நீங்க குடும்பமாலாம் நின்று நீங்க ஜெயிக்க முடியாது. இந்த சபை உங்களுக்கு தேவை. அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவனோடு உள்ள இந்த ஐக்கியத்தை நம்ம புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் குறைவு இல்லாதவர்கள் இல்லை. ஆனா அந்த குறைவுகளை சபையில வந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்னை சரி பண்றேன், ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன், ஒப்பு கொடுங்க. டைம் டு டைம் நீங்க கொண்டு போய் செலவு பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுக்கு இன்னும் உணரலையா? இன்னும் நீங்க அழிஞ்சு கொண்டிருக்கிறது தெரியலையா? இன்னும் தேய்ச்சி கொண்டிருக்கிறது தெரியலையா? இன்னும் உங்களுடைய வளர்ச்சியை அவன் குன்ற பண்ணி கொண்டிருக்கிறானே, உங்களுடைய வெள்ளாண்மையை அவன் கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறானே, தெரியலையா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க மீதியான துணிக்கு எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன விஷயம் 2 விஷயத்தை. இந்த பப்ளிக் அட்டாக், கூட்டத்தையே அவன் அட்டாக் பண்ண விரும்புறான். உன் சபை ஐக்கியத்தை, உன் சபையினுடைய உறவை, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை, குடும்ப உறவுகளை அவன் துண்டிக்கணும் தான் அவனுடைய திட்டம். நீங்க தேவனோடு இல்லைன்னா எதனால நடக்கலாம், எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு இது வராதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், உத்தரவாதம் இல்லை. கர்த்தர் நம்மளோட இருந்தா மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். அப்ப வேதம் சொல்லுகிறது போல நாம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, ஆமானை அழிக்கணும்னா நமக்கு ஜெபம் தேவை, உபவாசம் தேவை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நீங்களும் நானும் சவுல அழிக்கப்படணும், சவுல் மனம் திரும்பணும் அப்படின்னா, சவுல் பவுலாக மாறணும் அப்படின்னா, நாம தேவ சமூகத்தில் நம்முடைய கண்கள் ஒரு விசை திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் 12 பேர் அனுப்புறாரு. 10 பேர் துர்ச்செய்தியை பரம செய்தார். சொல்லுவாங்க தான், நமக்கு நம்ம எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம. எதை நம்ம காதுல போட்டுக்கணும் எதை காதுல போட்டுக்க கூடாதுன்றத முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார்.
இந்த 2 பேர் நல்ல செய்தியை பரப்பினார்கள், கானானுக்குள் பிரவேசித்தார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள், அழிந்து போனார்கள். அன்பானவர்களே, 2வது செழிப்பை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொருட்களை, உடைமைகளை, பிள்ளைகளை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க பிள்ளைகள் மேல ஒரு பிசாசுக்கு, சத்துருக்கு ஒரு கண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. ரொம்ப அலட்சியமா இருக்கிறீங்க. பிள்ளை எல்லாம் சமாளிச்சுட்டு வந்துருவா. அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தேவன் இல்லாம எதையுமே சமாளிக்க முடியாது. கர்த்தர் இல்லாம எதையுமே சந்திக்க முடியாது. கர்த்தர் இருக்கணும். உன் பிள்ளையோட கர்த்தர் இருக்கணும். உன் பிள்ளைக்குள்ள கர்த்தர் இருக்கணும். உன் பிள்ளை சுற்றிலும் கர்த்தர் இருக்கணும். தேவ தூதர்களை வச்சு கர்த்தர் நிப்பாட்டணும். அப்ப மட்டும்தான் பிள்ளைகள் சத்துருவனுடைய கண்ணியிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருப்போம். கிதியோன் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அழுகிறான். எல்லா வெள்ளாண்மையும் கொண்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம உழைப்பை இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். நம்ம எப்ப உணர போகிறோம்? எப்ப அதை சிந்திக்க போகிறோம்? எனக்கு உரியது வரணும் அல்லவா? எனக்கு உரியது கிடைக்கணும் அல்லவா? தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வச்சதுக்கு தாவீது சொன்னது போல, is there not a cause that I'm here? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? ஒரு முகாந்திரத்தோடு தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கார். நம்ம அதை உணர்வோம், நம்ம செயல்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு இன்னும் நெருங்குவோம், கர்த்தரோடு இன்னும் இணைக்கப்படுவோம். கர்த்தரோடு ஜெப ஜீவியத்தில் அதிகமாய், கஷ்டம் வந்தாலும் ஜெபிங்க, இன்பம் வந்தாலும் ஜெபிங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிங்க. இல்லைனாலும் ஜெபிங்க, இருந்தாலும் ஜெபிங்க, நஷ்டமானாலும் ஜெபிங்க, லாபம் கிடைச்சாலும் ஜெபிங்க, வியாதி வந்தாலும் ஜெபிங்க, ஆரோக்கியமானாலும் ஜெபிங்க, மரணம் வந்தாலும் ஜெபிங்க. மரித்து போனவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க முடியாது. மரணத்தின் விளிம்பு வரைக்கும் நீங்கள் நானும் ஜெபிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பிசாசின் தந்தனங்களோடு எதிர்த்து நிற்க நாங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு ஆண்டவரே, இந்த தனி மனித தாக்குதல்களையும், ஆண்டவரே, இந்த கூட்டத்தோடு கூட கூட்ட ஜனத்தை தாக்குதல் நடத்துகிற விஷயங்களையும், எங்களுடைய செழிப்பை, தேவன் எங்களுக்கு கொடுத்த உடைமைகளை, பிள்ளைகளை, எங்களுடைய கொழுமையை, வளமையை ஆண்டவரை தாக்குவதனுடைய காரியத்தில் இருந்தோ நாங்கள் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand our feet in this morning. ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இது கர்த்தருடைய வார்த்தை. என்னை பாரப்படுத்தின காரியங்கள், கர்த்தரோ இடைப்பட்ட விஷயங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட மனுஷனை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தை, இந்த சபையை நீங்க ஆராய்ந்து பாருங்க, பரிசீலனை பண்ணுங்க. இந்த சபை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. சபையை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆமென். உங்களுடைய செழிப்பை அட்டாக் பண்ண, உங்களுடைய செழிப்பை தாக்குதல் நடத்த சத்ருவானவன் சதி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். நீங்க இடம் கொடுக்காதீங்க. எனக்கு எந்த பாதிப்பு வராது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க அலட்சியமா. நீங்க ஜெபம் பண்ண தவறுகிற அந்த ஒரு நிமிஷம் போதும், அந்த நூலிலையிலே உங்களை தாக்குதல் நடத்தி விடுவோம். நாம ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருடைய பர்வதத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க சரணாகதி அடைங்க. இயேசுவே, சத்துரு தலை கவிழ்ந்து ஓடணும், சத்துரு நிர்மூலமாகணும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆமான்கள், ஆமென், அவன் சதி திட்டம் போற சதி திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். ஆமென். உங்களை சுற்றிலும் மீதியானியர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய செழிப்பை தின்பதற்கு, உங்களுடைய கொழுமையை தின்பதற்கு, உங்களை கொள்ளையிடுவதற்கு. வட்டின்ற பேர்ல உங்களுடைய கொழுமை எல்லாம் உருவிட்டு இருக்கிறான். அநியாய வட்டியினாலே
உங்களுடைய செழுமையை, உங்களுடைய வளப்பத்தை அவன் இழப்பமாக்கி கொண்டிருக்கிறான். இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. கட்டட்ட ஒப்பு கொடுங்க, கட்டட்ட ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். துர்ச்செய்திக்கு இடம் கொடுக்காதீங்க. எத்தனை பேர் மெஜாரிட்டியா வந்து துர்ச்செய்தி சொன்னாலும் அந்த துர்ச்செய்தியை நம்பாதீங்க, அந்த துர்ச்செய்திக்கு இடம் கொடுக்காதீங்க, அந்த துர்ச்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. துர்ச்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாய் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. சபையை கெடுக்க பார்ப்பான், சபையை நிர்மூலமாக்க பார்ப்பான், ஐக்கியத்தை கெடுக்க பார்ப்பான், ஐக்கியத்தை முன்னேற விட முடியாம செய்வான். நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவருடைய பர்வதத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே நம்ம விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. glory to God. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு இதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எனக்கு தந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன், எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லி இருக்கிறேன். இதற்கு தங்களை சிரத்தை தாழ்த்தி, தங்களுடைய மனதை ஒருமனப்படுத்தி, தங்களுடைய சிந்தைகளை எண்ணங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பார்களே ஆனால் அவர்களை எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா தாக்குதல்களில் இருந்தும் கர்த்தரே விடுதலை ஆக்குவீராக. கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்க ஒரு இரட்சகனை எழுப்பினார். ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தின கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின்படியாக எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பந்திக்கு நேராய் ஆயத்தமாவோம். நம்ம எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து